வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெண்டைக்காய் கார பொரியல் பண்ண போறோம். அந்த கொழகொழப்பு தன்மை எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா, சிம்பிளா பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெண்டைக்காய் கார பொரியலுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வெண்டைக்காவாவது எடுத்தா தான் நம்ம வந்து ஒரு 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். 1/4 கிலோ எடுத்தா ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா சுருள வதக்கும்போது ரொம்ப சுருங்கிரும். நம்ம அந்த கொழகொழப்பு தன்மை போற வரைக்கும் நம்ம வதக்குவோம். அதனால வந்து சீக்கிரம் சுருங்கிரும் ரொம்ப. அதனால இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வேணும்னா, இந்த இந்த தடிமன் ஷேப்ல பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் டைமண்ட் ஷேப்ல இந்த மாதிரி வெண்டைக்காய வந்து சைடா வச்சுட்டு, இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸா வேணும். ஏன்னா நான் எடுத்திருக்க வெண்டைக்காய் வந்து சின்ன சைஸ். அதனால எனக்கு வந்து அந்த இது வதக்கும்போது ரொம்ப சுருங்குன்றதுனால ரொம்ப குட்டியாயிரும். அதனால கொஞ்சம் பெருசா கட் பண்ணி இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ வெண்டைக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1 1/2 ஸ்பூனுக்கு சமையல் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து விடுங்க. லைட்டா செவக்கணும். லைட்டா செவந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 5 மிளகாய் வத்தலை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டா ஓரளவுக்கு இந்த ஜீரகம் லைட்டா பொரிஞ்சு வரும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. தேங்காய், வெள்ளைப்பூடு, இந்த வத்தல் 3மே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்துட்டு ஒரு கொரகொரப்பா லைட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பா அரைக்காம ஓரளவுக்கு மீடியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஏன் சேர்க்கிறோம்னா, அந்த கொழகொழப்பு தன்மை வந்து ரொம்ப நேரம் நம்ம வதக்க வதக்க அந்த கொழகொழப்பு தன்மை வெண்டைக்காயில இருந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து சீக்கிரம் வராம இருக்கிறதுக்கு, அந்த கொழகொழப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம தயிர் சேர்க்கிறோம். இன்னொன்னு வந்து வெண்டைக்காய் வந்து டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இந்த அரைச்ச மசாலாலாம், இப்போ வத்தல் இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பொறுமையா வதக்கிட்டே இருங்க. அடுப்பு ஃபுல் சிம்ல வச்சுட்டு அது வதங்க வதங்க பாதி அளவுக்கு சுருங்கி கொஞ்சமா ஆயிடும். இந்த மாதிரி நல்லா மெதுவா வதக்கி விடுங்க. நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஆனா வதங்கினதுக்கு அப்புறம் பாதி அளவுக்கு கம்மி ஆயிடும். 1/2 ஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்று போல உப்பு எல்லா வெண்டைக்காயிலையும் பரவுற மாதிரி நல்லா ஒன்று போல வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் வதக்கும் போது அலுமினிய பாத்திரம்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்குங்க. இதுவே நான்ஸ்டிக்னா கொஞ்சம் ஹைல வச்சுட்டே வதக்குங்க. சீக்கிரம் அந்த கொழகொழப்பு தன்மை போயிடும். அலுமினிய பாத்திரம்னா ரொம்ப வர்ற மாதிரி இருக்கும். நான்ஸ்டிக்கு அந்த அளவுக்கு வராது. அந்த லைட்டா வர்றதும் கூட இந்த மாதிரி தயிர் சேர்க்கறது வந்து டக்குன்னு சரியாயிடும். அந்த கொழகொழப்பு தன்மையே இல்லாம நல்லா ட்ரை ஆயிரும். அலுமினிய பாத்திரத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபுல் சிம்ல வச்சுட்டு வதக்கணும்னா வெண்டைக்காய் ஃபுல்லா அப்படி கொஞ்சம் நொறுங்குற மாதிரி ஆயிரும். அதனால வந்துட்டு நீங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. நான்ஸ்டிக்கா இருந்தா கொஞ்சம் ஹைல வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். பாருங்க, முக்கால்வாசி கொழகொழப்பு தன்மை இல்லை. இன்னும் லைட்டா தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும்னா அது கம்ப்ளீட்டா இல்லாம போயிடும். நான் 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். பாருங்க, நல்லா இந்த கொழகொழப்பு தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. முக்கால்வாசி இல்லை, லைட்டா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும்னா சுருள வதங்கிரும். அந்த கொழகொழப்பு தன்மையே இல்லாம இருக்கும். பாருங்க, நல்லா மெதுவா வதக்கி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு ரொம்ப ஃபாஸ்டா வதக்கிடாதீங்க. பாருங்க, இப்ப நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சது வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்க, உதிரி உதிரியா வந்துருச்சு. அந்த மாதிரி கொழகொழப்பு தன்மை அந்த மாதிரி இல்லை. பாருங்க, இப்படி இருக்கணும். நல்லா உதிரணும். இந்த மாதிரி ஊத்து விட்டா பாருங்க, இந்த மாதிரி உதிரணும். இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
தேங்காய் எல்லாம் வதக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. அத லைட்டா மட்டும் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி லைட்டா வதக்குனா போதும். நிமிஷத்துக்கு நல்லா இந்த அரைச்ச மசாலா வாசம்லாம் போற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு போல நல்லா கலந்து விடுங்க 1 நிமிஷத்துக்கு. அப்பதான் எல்லா வெண்டைக்காயிலயும் உப்பு சமமா பிடிக்கும். அடுப்ப ஃபுல் சிம்ல வச்சுட்டே கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.